Radio Mirchi 98.3 FM presents Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi radio Mirchi. Radio Mirchi is summer hot Mirchi. Turn up the radio, turn up the radio. உங்க லைஃப்ல வந்து ஒரு பிரேக்கிங் ஸ்டேஜ் அப்படின்னு வந்தது எப்போ அப்படி நீங்க சொல்லுவீங்க? என்ன பிரேக்? ஏதாவது ஒரு பிரேக்கிங் ஸ்டேஜ், இதுதான் வந்து என்னோட லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம், நான் அதை எதை சொல்லுவீங்க? ரெண்டு சொல்லலாம். இந்த ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் பாட்டு ரிலீஸ் ஆகும்போது ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் எனக்கு பெரிய டர்னிங் பாயிண்டா தெரிஞ்சது வந்து இந்த மலேசியா கான்சர்ட் சொல்லலாம். அது லைக் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேயே யோசிச்சிருப்போம். நம்ம அப்புறம் வந்து வெளிநாடு போகும்போது பார்ப்போம் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல, அது இவ்வளோ சீக்கிரம் வந்தது. அது அன்னைக்கு நான் ஸ்டேஜ்லேயே ஆல்மோஸ்ட் பயங்கர இமோஷனலாகி இதாகிட்டேன். ஸோ அது ஒரு பெரிய டேர்னிங் பண்ணால் எனக்கு தோணுது. லைக் மேபி இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் அதர்ஸ், பட் எனக்கு இது ரெண்டு சொல்லலாம். ட்ரெண்ட் பிரேக்கர் அப்படின்னா கண்டிப்பா அது அனிருத். அதாவது அது வரைக்கும் வந்து என்ன பிரேக் பண்ணிருக்கோம், ஒரு ஐகான், யூத் பசங்க மனசு புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் அப்படின்னா அது வந்து அனிருத். சோ இது how do you think this happened? எப்படி இது நடந்தது? ஏஜ் தான். இப்போ உங்க ஸ்டேஷனே வந்து கேட்டர்ஸ் டு யங்ஸ்டர்ஸ்ன்றீங்களா, அது ஏன்? ஏன்னா உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே யங், புரியுதா? அதே அவ்வளவுதானே. ஓகே, நல்லது, நைஸ். ஸோ நீங்க வந்து அடிக்கடி சின்ன வயசுல இருக்கும்போது உடைச்ச விஷயங்கள் அந்த மாதிரி இல்ல வெரி பீஸ்ஃபுல் காந்தியன் சின்ன வயசுல கூட கிளாஸ் உடைச்சது இல்லையா? வீட்ல கிரிக்கெட் விளையாடி கண்ணாடி அது ஒரு வாட்டி 1 or 2 times, பட் இந்த வயலன்ஸ்லாம் கிடையாது. அப்படியே பீஸ்ஃபுல், ரொம்ப சாந்தியான ஒரு பிரேக்கிங் மொமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க பண்ணதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஒரு ஹார்ட் பிரேக், மறக்க முடியாத ஒரு ஹார்ட் பிரேக், ஐயோ என் மனசை இப்படி உடைச்சிட்டாலே அப்படின்னு நினைச்சு லாஸ்டா ஹார்ட் பிரேக்கும் நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. அப்படியா? ஆப்வியஸா லாஸ்டா இருந்ததுதான். லைக் அடுத்த ஒரு யாரா நமக்கு பிடிச்சி சப்போஸ் வி ஃபாலோ இன் லவ், அது வரைக்கும் அந்த இம்பாக்ட் தானே இருக்கும். லைக் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அடுத்த அந்த ஹீரோ படம் வரைக்கும் அந்த போன படத்தோட இம்பாக்ட் தானே இருக்கும். அதே மாதிரி தான் இது. ஓகே, இப்போ உங்க லைஃப்ல கிடைச்ச ஒரு பெஸ்ட் பிரேக் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பெஸ்ட் பிரேக் எதிர்நீச்சல் சொல்லுவோம். பிரேக்னா அந்த மாதிரி பிரேக் தானே கேட்குறேன். எதிர்நீச்சல் சொல்லுவேன். 3 கூட வந்து அப்போ வந்து பெரிய ஹீரோ இருக்குங்க, ஸ்ருதி ஹீரோயின், அந்த காம்பினேஷன் அந்த மாதிரிலாம் இருந்தது. எதிர்நீச்சல் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சிவாக்கு சோலோ ஹீரோ படம். ஸோ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல பார்த்தப்பறம் தான் எனக்கு இதுதான்ப்பா நம்மளோட ஆக்சுவலான பிரேக். இதுக்கு முன்னாடி ஓகே கொலவெறி இருந்தது, 3 இருந்தது, அதெல்லாம் ஓகே கிரேசி, அது ஒரு ஃப்ரீக் இது தானே. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டெபிலிட்டி தான் நமக்கு ஆக்சுவலான பிரேக். ஸோ எனக்கு எதிர்நீச்சல் தான் நான் நினைப்பேன் பிகெஸ்ட் பிரேக். ஆமா. லவ், உங்களுக்கு இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்றீங்க, லவ்ன்ற ஒரு விஷயத்துல வந்து அவங்களுக்கு என்னைக்காவது இந்த ஹெல்பிங், இந்த மாமா அதெல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க, ஹெவியா பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே அது கேட்டிருக்கவே மாட்டான். ஆனா இருந்தாலும் நம்ம போய் ஏதாவது ஒண்ணு பண்றது அந்த மாதிரி. கிரஷஸ், நம்பர் ஆஃப் கிரஷஸ் வெரி ஃபியூ, 4-5 அப்படிதான் இருக்கும். அவ்வளவுதான். சாதாரணமா சைட் அடிக்கிறது கூட குருதல நிமிராத பையனா, அதாவது ஒண்ணு மைண்ட் ஒண்ணு செட் பண்ணிட்டோம்னா வந்து மைண்ட் செட் ஆக வரைக்கும் அப்படியே ஒரு ரோலிங்லயே போயிட்டு இருக்கோம். நீங்க பிரேக் பண்ண ஒரு பெரிய ரூல், உங்களுக்கு இந்த ரூல் போட்டு நீங்க அதை பிரேக் பண்ணது? நான் ரூல் போட்டா? யாராவது உங்களுக்கு ரூல், அம்மாவோ அப்பாவோ இல்ல டீச்சரோ யார வேணாலும் ரூல் போட்டு அந்த நீங்க அதை பிரேக் பண்ணது? ரூல்னா அதாவது ஃபர்ஸ்ட் 3 போது வந்து இந்த டைமிங்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த ஹெல்த் டைமிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். லைக் ரொம்ப லேட்டாக தூங்காம சாப்பாடு டைமிங்லாம் வந்து கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சேன். இந்த 2 ரூலுமே எவ்ரிடே போடுறாங்க, எவ்ரிடே ஃபாலோ பண்ணல. 3 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட ஃபாலோ பண்ணது கிடையாது. ஸோ ஒரு நாள் நமக்கு ஏதாவது ஒரு என்லைட்டன்மெண்ட் வரும்னு வெயிட் பண்றோம். அனிருத் அவர்களே, நாங்க இன்னில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிர்ச்சி புத்தம் புது பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்றோம். சோ யூத் ஐகான், யூத் மனசுல டக்குன்னு இருக்கிற ஒரு பெரிய செலிபிரிட்டி அண்ட் யூத்தோட ஃபேஸ். இந்த புது ஷோ MP3 வந்து பேரே வந்து கேட்சியா இருக்கு. தமிழ் படம் டைட்டில் மாதிரி அப்படியே இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க.
ஸோ கண்டிப்பா இந்த ஷோ வந்து ஹிட் ஆகும். ப்ளஸ் புது லாஸ்ட் 6 monthsல ரிலீஸ் ஆன பாடல்கள் ப்ளே ஆக போது தி ஷோ ஷோலி கொண்டு ராக் அண்ட் மோர் ஓவர் இந்த MP3 வந்து ஒரு பெரிய, அதாவது இந்த ரேடியோ மிர்ச்சி வரலாறுலேயே ஒரு பெரிய ஹிட்டான ஷோவா மாறணும்னு சொல்லி உலக புகழ்பெற்ற So thank you so much Anirudh, thank you so much for all your time. And இப்போ நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எப்பவுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். வெளியில ஒரு சில பல இது ஆக்டிவிட்டீஸ். The radio, turn up the radio. Turn up the radio, turn up the radio. Radio Mirchi is the summer hot Mirchi. Turn up the radio. Radio Mirchi is the summer hot Mirchi. Turn up the radio. 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 98.3 FM, இது செம்ம ஹாட் மச்சி.